சாப்பிட்றியா? வேண்டாமா? வெல்கம் பேக் டு தி நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஓகே, இப்படி வந்துட்டு போட்டோம். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ண போறோம்னா, இப்போ வந்து சரி ஓகே கொஞ்சம் ஃப்ரீ டைமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ டைம் என்னன்னா, இன்னைக்கு நான் கொண்டு வர கண்டென்ட் வந்துட்டு கொஞ்சம் உங்களை அந்த காலத்துக்கு கொண்டு போயிடும். இப்படி அந்த காலத்தில் என்ன வீடியோ கொண்டு வர போறேன்னா, இந்த நான் அதோட nostalgic years about 2000 வந்து 2020 I think அது வரைக்கும் எந்தெந்த வீடியோ கேம்ஸ் பிஃபோர் இயர்ஸ், அதாவது நான் பிசியோட இது மட்டும் சொல்கிறேன், பிசி வெர்ஷன். நீங்களாம் வந்து லைக் எப்படின்னா என்னோட இதில் சொல்லுவேன், என்னோட இதில் வந்து எப்படின்னு சொன்னால், இப்போ எக்ஸ்பாக்ஸ் PS5 கேம்லாம் வந்து அப்போ வந்து இவால்வ் ஆகிட்டு இருக்குது. இவால்வ் ஆகிற டைமில் தான் வந்து அப்போ வந்து புதுசாக வெப்சைட் கேம்ஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கேன். இப்போது என்னென்ன சொல்கிறேன்னா, இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கேம் வந்து நீங்கள் விளையாண்டுருப்பீங்க. அதுவும் எந்தெந்த பிளாட்ஃபார்ம் நான் சொல்கிறேன், என்னோட பேஸ்ட் ஆன் ஒப்பீனியன் இல்லை. நான் சிறு வயசில் விளையாண்டுக்கிட்டு போது என்ன அப்படின்னு சொன்னேன்னா, ஃப்ளாஷ் கேம்ஸ்னு ஒன்று இருக்கும். ஃப்ளாஷ் கேம்ஸ் ஒன்று, ஆர்மர் கேம்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன, ஐயோ யாவது மாட்டேன். அதுக்கு ரிலேட்டாக 2-3 வெப்சைட் இது இருக்கும் கேமு. இப்போ அந்த கேமில் வந்து எந்த இது வந்து எனக்கு வந்து பெஸ்ட், அந்த மாதிரி உள்ள கேம் தான் வந்து இன்னைக்கு நான் வந்து உங்களுக்காக வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ மேக் ஷுர் இந்த வீடியோ வந்து உங்களை லைக் பண்ணியிருக்கும் அப்படின்னு ஏதோ போடுறேன், பார்த்துக்கிடுங்க. ஓகே, none than ஓகே ஃபார் தி வெரி ஃபர்ஸ்ட் கேம் என்னன்னா, ஓகே அப்போ இந்த என்ன கேம் சொல்ல போறேன்னா, தி வெரி ஃபர்ஸ்ட் கேம் ரேஸ். வண்டி ஓட்டுற கேம் கிடையாது, ஷூட் பண்ணுற கேம், சுடுற கேம். அந்த சுடுற கேம் வந்து RAZEன்னு வரும், சின்னு வருது. இந்த ரேஸ் கேம்ஸ் வந்து எப்படின்னா வந்து அது வந்து ஒரு வெப்சைட் கேம். நானும் இது முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன், அந்த கேம் வந்து காசு கொடு, காசு கொடு, அதாவது பைக் பண்ணுற கேம் கிடையாது. அதுவும் வந்து நார்மலாக வெப்சைட்டில் விளையாடுற கேம் அது. அந்த கேமில் வந்து உண்மையில சொல்கிறேன், இப்போதான் ஃபார்ட்நைட்டு ஜிடிஏங்கிறாங்க. எங்களுக்கு அதான் கேம்னா எங்களுக்கு அதான். ஸோ சுடுற கேம்னா எங்களுக்கு அந்த கேம் மட்டும்தான். அந்த சுடுற கேமில் லிட்டரலி எல்லா வித எக்ஸஸ் கன்ஸ்லாம் இருக்கும். இது வந்து எந்த கன் வேணால் இது பண்ணிக்கலாம். டேக் டீம் போட்டு விளாட்லாம், என்னென்னு சோலோ கேம் கூட விளாட்லாம். சோலோ கேமில் கூட அப்படியே எப்படி தெரியுமா இருக்கும் அந்த கேம். லிட்டரலி நீங்கள் 2013 அந்த மாதிரி இருந்தால் ஹோல் பிளேயரும் மல்டி பிளேயர் கேம் போட்டு அதில் வச்சு நாசம் பண்ணுற மாதிரி இருக்கும். லிட்டரலி அந்த கேமில் வந்து நீங்கள் வந்து டீம் கூட வந்து அகெயின்ஸ்ட் பண்ணி விளாட்லாம், இல்லைன்னா ஏலியன்ஸ் கூட அகெயின்ஸ்ட் பண்ணி விளாட்லாம். எப்படி சூப்பரா? அப்படிப்பட்ட கேம் வந்து லிட்டரலி அது வந்து லைக் மறக்க முடியாத இது. ஆக்சுவலி அந்த கேம் வந்து இப்போ கொண்டு வந்தானுங்கன்னா 2026 கொண்டு வராங்கன்னா, சத்தியமாக சொல்கிறேன், இன் மை ஒப்பீனியன் வந்து அந்த ஷூட்டிங் கேம் லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக ரேஸ் கேம் இருக்கும். அடிச்சு அந்த கேம் தான் பூல் ரொம்ப செம்மையான கேம். இட்ஸ் வெரி குட் கேம், ஷூட்டிங் கேம். இப்போ வந்து இப்போ அக்சஸ் பண்ணுற இப்போ வந்து அந்த கேம் வந்து அவ்வளோவா இல்லை. ஸ்டேட்டஸ் வந்து தெரியல, நான் செக் பண்ணி வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது மோஸ்ட்லி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டானுங்க. ஏன்னா வந்து அது ஒன்றும் இந்த கேம் கிடையாது. லைக் வந்து ஸ்டீமில் கூட இருக்குது, பட் இஃப் ஐ எம் நாட் ஷுர், வெப்சைட்டில் வந்து அந்த கேம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நெக்ஸ்ட் கேம் வந்து என்ன சொல்ல போனால் பர்னிங் ரப்பர். ஓகே, இந்த கேம் வந்து ஆக்சுவலி இட்ஸ் வந்து கார் கேமு, பட் காரோட சேர்த்து ஷூட்டிங் கேமாக வாங்கலாம். அப்போ வந்து இந்த கேம் வந்து எப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னா, ஐ திங்க் ஸோ 2011 until
13 ஐ திங்க் ஸோ. அப்போ வந்து அந்த கேம் வந்து கொஞ்சம் இவால்வ் ஆகி, அதாவது அந்த வெப்சைட் கேம்ஸ் வந்து அப்போ இவால்வ் ஆக ஆரம்பிக்குது. அதாவது அப்போதான் ஏறி வருது. எக்ஸ்பாக்ஸு PS5 கூட அவ்வளோவா ட்ரெண்ட் ஆகலை, அவ்வளோ இன்ட்ரெண்ட் ஆகல, நிறைய பேருக்கு அக்சஸ் இல்லை. ஆனால் இந்த கேம் வந்து வெப்சைட்டில் வந்து ட்ரெண்டாக ஓடி இருந்துச்சு 2011 2013 ஐ திங்க் ஸோ. இப்போ வந்து அந்த கேம் வந்து இல்லை. ஏன்னா வந்து இதுவும் வந்து இட்ஸ் அண்டர் ஃப்ளாஷ் கேம்ஸ் தான், அண்டர் ஃப்ளாஷ் கேம்ஸ் தான் உள்ளது. ஸோ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணனால இந்த கேமும் வந்து ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். ஸ்டீம் கேமில் தெரியல, நீங்கள் மீஷோ வந்து செக் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து என்னோட சர்வேல செக் பண்ணி பார்க்கும்போது அப்படிப்பட்ட கேம் இல்லை, மோஸ்ட்லி டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. செக் ஹேப்பன்ஸ் பட்டு. ஓகே, தி நெக்ஸ்ட் கேம். இது வந்து கேம்னு சொல்றதுக்கு போல ஒரு ப்ரொமோஷனல் கமர்ஷியல் கேம்னு சொல்லலாம். இட்ஸ் ப்ரொமோஷனல் கேம். இது வந்து வெப்சைட்ல தேடினா கிடைக்காது. பட் என்ன, இந்த சீரியல் எல்லாம் வச்சிருப்பாங்க, சாப்பிட்ற சீரியல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, இந்த இது கோகோ கிரன்ச்சு, இந்த ஃப்ளேக்ஸ்னு ஏதோ ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் மைலோவில் ஏதோ ஒரு வெர்ஷன் இது வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து மோஸ்ட்லி ரொம்ப ஃபேமஸாக இருந்தது வந்து கோகோ கிரன்ச்சோட. நல்லா இருக்கும்பா, சூப்பராக இருக்கும். அதை வந்து தண்ணிலையும் போட்டு இது பண்ணலாம், இல்லைன்னா வந்து ஏதாச்சும் டப்பா பவுல் இந்த இதில், ஐயோ மாட்டேங்குது, அதான் தட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லைன்னா அப்படியே பர்ஃபி மாதிரி சாப்பிட்லாம், சிப்ஸ் மாதிரி எல்லாம் ஆகும். சரி, ஓகே. அது நான் என்ன சொல்லுவேன்னா, அப்போ வந்து 2012 2013 ஐ திங்க் ஸோ. அப்போ வந்து கோகோ கிரன்ச் சீரியல் இருக்குல்ல, அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ப்ரொமோஷனல் கேமை வந்து இந்த கேம் வந்து ஆட் பண்ணாங்க. இந்த ஹாட் வீல்ஸ் சிடி வெர்ஷன் இருக்கும். முன்னாடி வந்து என்னன்னா கோகோ கிரன்ச்சில் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒன்று ஏதாச்சும் மக்கு, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு தட்டு, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மெர்ச்சன்டைஸ் கொடுப்பாங்க. ஆனால் அப்போ தான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க், என்னோட நாலேஜ் தெரிஞ்ச வரைக்கும் கோகோ கிரன்ச்சில் வந்து சிடியோட சேர்த்து வந்து விற்றானுங்க ஹாட் வீல்ஸோட. நல்லா இருக்கும்பா. அதாவது அந்த சிடி வாங்கிறதுக்காகவே என் குடும்பத்துக்கிட்ட சண்டை போட்டு, இல்லை இது வாங்கி கொடுனா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி 3 வருஷம் இதில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 3 வருஷம் வந்து பேர் என்னன்னா இங்கே போட்டிருந்தேன், டீம் ஹாட் வீல்ஸ்ல பேர்ல வந்து ஒன்று ஸ்ட்ரீட் ட்ரிஃப்ட், இன்னொன்று ரம்பல் ரங்கஸா ஏதோ ஒன்று, அதுக்கப்புறம் வந்து நைட் ரேஸ், டாக்யார்ட் டெஸ்ட்ரக்ஷன் போட்டுருவோம். 3மே சொல்றேன், கேம் தான் அதான்டா கேம், சத்தியமா சொல்றேன். என்னடா ஃபோர்ஸா ஹொரைசன் இதுன்ட்டு ஹாட் வீல்ஸ் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும் ப்ரொமோஷனல். அதாவது அப்போ வந்து அப்படிப்பட்ட பிஸ்னஸ் மூவ் ஆச்சான்னு தெரில. அந்த ப்ரொமோஷனல் கேமோட வந்து கோகோ கிரன்ச் என்னது கொலாப்ல செஞ்சு கொடுத்தனால. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி குட் கேம், விளாட்லாம். ஆனால் என்ன இப்போ முடியாது. இப்போ வச்சிருக்கேன், பட் என்ன நொறுங்கி போயிடுச்சு, மொத்தம் நொறுங்கிடுச்சு. என்ன பண்ணுறது இப்போ தெரில. மேபி இஃப் இட் சான்ஸ், மேபி கோகோ கிரன்ச்சு அது இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரொமோஷனல் இது போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி கேம் சம்மந்தப்பட்டு போட்டாங்கன்னா நெக்ஸ்ட் மேபி கிட்ஸுக்கு, அதாவது இப்போ வளர்ந்து வரும் கிட்ஸுக்கு வந்து பிடிக்கும். ஆனால் என்ன சிடிக்கு பதிலாக பென்ட்ரைவ் ஏதாச்சும் கொடுப்பானுங்களான்னு யோசிச்சுட்டு இருப்பேன். இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கேம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த டிஸ்னி பிக்சார் இந்த கார்ஸ் மொபைல் கேம்ஸ் வந்து நீங்கள் வந்து விளாண்டுருக்கீங்களான்னு தெரியல. பட்டு நான் வந்து விளையாண்டுருக்கேன் இந்த கேம். அந்த கேமும் சூப்பராக இருக்கும். அந்த கேம் வந்து நான் எது விளாண்டுருக்கேன்னா, ஃபாஸ்ட் அஸ் லைட்னிங் ஒன்று, அது வந்து மொபைல் கேமு. இன்னொன்று வந்து காஸ் 2 வேர்ல்ட் கிராண்ட் ப்ரை. அந்த கேம் வந்து வெப்சைட்டில் இருக்கும், தெரில. ஆனால் செக் பண்ணி பாருங்கள், மீஷோ அது இருக்காதுன்னு. அதில் வந்து எனக்கு வந்து வேர்ல்ட் கிராண்ட் ப்ரை தான் பிடிக்கும். அது வந்து என்னன்னா வந்து அது 3D இதில் கூட வச்சுக்க மாட்டாங்க, மேலே டாப் ஆங்கிளில் வச்சு கீழே வந்து லைக் இது போகல. ஐயோ, அதுக்கு என்ன ஒரு கேம் சொல்லாது, அந்த கேம் வந்து எக்ஸாம்பிளாக வச்சு தான் வந்து அது போட்டேன். ஆனால் சூப்பராக இருக்கும்.
போயிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த ஒவ்வொரு காரோட கலரு, என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி டேர்ட் ட்ராக்கு, எந்த ட்ராக்ல வந்து எந்த கார் வந்து ஃபாஸ்ட்டாக போகும், ஒவ்வொன்றும் வந்து ஃபஸ்ட் இருக்கும். சூப்பர், இட்ஸ் அல்டிமேட், 10/10 சொல்லலாம் அவளோட இதில். ஆனால் இப்போ வந்து அந்த கேம் வந்து இருக்கான்னு எனக்கு வந்து நாட் ஷுர் தெரியல. நிறைய வெப்சைட்டில் கேட்டேன், கிடைக்கல. கிடைக்கல. ஆனால் மிக்சர் உங்களுக்கு ஏதாச்சும் அந்த ரிலேட்டட் அந்த கேம் வந்து கிடச்சின்னா கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. மிக்சர் அந்த கேம் உண்மையில பிடிக்கும். அதெல்லாம் ஒன்று அந்த காலம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் கேம் டாக்டர் டிரைவிங். இந்த டாக்டர் டிரைவிங் வந்து நான் அடிச்சு சொல்கிறேன், ஏன் சிறு வயசில் ஐ மீன் 2000 இதுலேருந்து 2020 கண்டிப்பாக எல்லாரும் விளையாண்டுருக்கீங்க இந்த கேம். இந்த கேம் வந்து லைக் வந்து கூலாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்போ சும்மா விளையாண்டுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அது ஒன்றும் ரொம்ப ஜிபி கேம்லாம் கிடையாது, லைக் நல்லா இருக்கும் இந்த கேம். Tomorrow. நண்பர்களே, எஃபர்ட் பண்ணி ஒரு 13 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் வீடியோ எடுத்துருக்கேங்க. கடைசியில் பாலா போன மைக்னால பின்னாடி இருக்கிற எல்லா டிப்ஸும், அதாவது லாஸ்ட்ல ஒன்று சொல்லுவோம் பார்த்தியா, ஒரு இத்தனை நிமிஷம் ஊமப்படும் மொத்தமாக போயிடுச்சு, நோட்டின்னு போயிடுச்சு. அதான் எக்ஸ்பீரியன்ஸ்ட். இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா. அடே போதும்பா. எதெல்லாம் எஃபெக்ட் பண்ணி செய்யணும் அது அந்த டைம் நோட்டிக்கிட்டு போயிடும். சரி, ஓகே, வாட்டு போயிடுச்சு ஊமப்படம். பின்னாடி இதுக்கு மேலே எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலும் ஸ்டில் அப்படி தான் இருக்கும். இதே நீங்கள் வந்து சரி ஓகே அந்த ஊமை படத்தை பார்க்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட சேர்த்து ஃபுல்லாக போடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே சவுண்டோடு கேட்கும், செகண்ட் ஆஃப் ஊமை படமாக இருக்கும். சூப்பர்ரா பாடி போதண்டா. சரி, ஓகே, ஏதோ ஷிட் ஹேப்பன்ஸ், வாட் டு டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ போங்கடே, முடியல.